யோவான் 8:35-36. Now a slave has no permanent place in the family, but a son belongs to it forever. So, if the son sets you free, you will be freed. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானிரே. துதிபலி அது சுகந்த வாசன, நந்தி பலி அது உகந்த காணிக்க. இறைமகன் இயேசுவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் தூய்மையாக்குதலின் ஜெபத்தினாலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று ஜனவரி 10 2024 புதன்கிழமை. யகோவா ஷாலோம் என்னும் தேவனின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மிகவும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் வேத வசனமாகும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு வேறு ஒரு அலுலியா எந்த விதமான கேள்வியும் எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு விடுதலை, அவர் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாகும். எப்படி விடுதலையானீர்கள், எதற்காக விடுதலையானவர்கள் என்ற ஒரு கேள்வி எந்த இடத்திலும் பூலோகத்திலும் வானலோகத்திலும் ஒருவராலும் கேள்வி எழுப்ப முடியாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இதற்கு மேலாக இந்த 8ஆம் அதிகாரத்தில் 31 வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கின்ற போது, பாவம் நம்மை அடிமையாக்கும், ஆனால் இயேசுவின் மூலமாய் கிடைக்கப்பெறும் சுதந்திரம் நமக்கு உண்மையான விடுதலை தரும். பாவம் நம்மை வஞ்சித்து இழுத்து கெடுக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் பிதாவினுடைய குமாரன் மேல் வைக்கிற விசுவாசம் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆத்தும ரட்சிப்பும் சோத்திரம் சமாதானத்தை தரும். ஆனால் பாவத்தால் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் தொடர்ந்து அதிலே நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆத்துமா மாத்திரம் நஷ்டமடையாது, அவர்களுக்கு ஆத்துமா மரணமும் சம்பவிக்கும். ஆனால் இயேசுவின் மூலம் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு அவர் மூலமாக மாத்திரம் ரட்சிப்பும் உண்மையான விடுதலையும் கிடைக்கும் என்று இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசிக்கப்பட்ட பகுதியின் உட்கருத்து என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார், அவரை விசுவாசித்த யூதர்களிடத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருந்ததில்லை, எங்களை பார்த்து நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று எப்படி சொல்லலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் செய்கிற ஒரு சூழலைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆபிரகாம் அதாவது உயிரியல் தந்தை, மாம்சத்தின் மூலமாய் பிறந்தவர்கள் அல்லது புறஜாதியாக பிறந்தவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவர்களை இயேசு கிறிஸ்து அடிமையானவன் என்று ஊமைப்படுத்துகிறார். அந்த அடிமையானவன் வீட்டிலே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதில்லை. ஆனால் சோத்திரம், அந்த வீட்டினுடைய குமாரன், அந்த வீட்டுடைய தகப்பனுடைய மகன்தான் நிரந்தரமானவன். அவன் தந்தையிடத்தில் எப்போது வேணாலும் பேசலாம், யாருக்கு வேணுமானாலும் ரெக்கமெண்ட் செய்யலாம். அவன் சொல்லுகிறதை அந்த தந்தை கேட்பார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிதாவினுடைய உண்மையான மகனாய் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சோத்திரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை வசனத்தை கேட்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவரால் ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை பூரணமான விடுதலை என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிச்சயமான விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவனை தேவகுமாரனை நாம் இந்த நாளிலே அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய குமாரன் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே நிச்சயமான விடுதலை எங்களுக்கு உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தில் விடுதலை உண்டோ, தேவையோ, எந்தெந்த விஷயத்தில் விடுதலை வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த விஷயத்தில் அவருக்கு விடுதலை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.